அந்த சூரியன் என்ன வறுக்கிற மாதிரி இருக்கு. ஒரு குளங்கூட இல்லையா? தண்ணி குடிக்க ஒரு பைப் கூட இல்ல. நான் நிஜமாவே காத்துல காஞ்சிருவேன் போல. எப்பவுமே இவ்ளோ வெயில் பார்க்கலையே. அருமை. எங்குமே தண்ணீர் இல்லை. ஓ, ரொம்ப களைப்பாக இருக்கே. இந்த களையில போய் ஓய்வெடுக்கலாம். ஒரு நிமிஷமா? இல்ல நான் 2 இல்ல 10 நிமிஷமா தூங்கலாமா? ரொம்ப தூரம் பறந்துட்டேன். ஆனா தண்ணி எங்கேயுமே இல்ல. என் இறக்கைகள் எல்லாம் நூடுல்ஸ் மாதிரி ஆயிடுச்சு. என்னடா இது, கொஞ்சம் காத்து கூட அடிக்க மாட்டேங்குது. தண்ணி தண்ணி என்னால முடியல. வெயில வாட்டி எடுக்குது. கண்டிப்பா தண்ணி எங்கேயாவது இருக்கும். அங்க தூரத்துல இருக்கிறது என்ன? அது தண்ணீரா? ஆமா, ஆமா, அது ஒரு பானைதான். ப்ளீஸ், உள்ள தண்ணி இருந்தா நல்லா இருக்கும். போய் பார்த்தே ஆகணும். சரி, உள்ள என்ன இருக்குன்னு ஒரு தடவை பார்க்கலாம். அடடா, தண்ணீர் அடியில இருக்கே. வா, இன்னும் கொஞ்சம்தான். என்னால எட்டவே முடியல. இவ்வளவு பறந்து வந்தும் இன்னும் ஒரு சொட்டு கூட குடிக்க முடியல. சரி சரி, இப்போ ஒரு பிளான் வேணும். இப்போ என்ன பண்ணலாம்? ஏதாவது ஒரு வழி கண்டுபிடிக்கணும். இவ்வளவு வரைக்கும் வந்ததுக்கு பயனாகணும். ஒரு நிமிஷம். அது என்ன? கற்களா அது? ஆமா ஆமா, இதுவேதான் வழி. நான் இந்த கற்கள பானையில போட்டா தண்ணீர் மேல வரும். இது கண்டிப்பா வேலை செய்யும். எனக்கு நிச்சயமா தெரியும். சரி, வாங்க தொடங்கலாம். அந்த கல் பாத்தீங்களா? செம்ம பெர்ஃபெக்ட்டா இருக்கு. இதோ எடுத்தாச்சு. இதோ வருது முதல் கல். முதல் கல் பிளப். வேலை செய்து பாரு. தண்ணீர் அசையுது. ஆமா, இது கண்டிப்பா வேலை செய்யும். இப்போ மறுபடியும் போவோம். இந்த கல்லு ரொம்ப சரியா இருக்கு. இப்போ 2வது கல்லு கொண்டு வர்றேன். 2வது கல். பிளாப். பாரு பாரு, தண்ணீர் இன்னும் மேல வந்துருச்சு. வாவ், என் பிளான் செம்ம வேலை செய்யுது. ஹேய், 3வது கல், நீ அடுத்ததா. நீ உள்ள போணும். கல் நம்பர் 3, ரெடியா? நீயும் குதிச்சிடு. 3 பிளாப். பாரு பாரு, தண்ணி ரொம்ப மேல வந்துச்சு. தண்ணி மேல வர வரைக்கும் நான் நிறுத்தவே மாட்டேன். ஆமா, தண்ணி மேல வந்தாச்சு. நான் நினைச்ச மாதிரியே நடந்துச்சு. இப்போ நான் நிம்மதியா குடிக்கலாம். இப்போ தண்ணீரை குடிக்க நேரம் வந்துச்சு. ஆஹா, என்ன ஒரு சூப்பரான குளிர்ச்சி. இதுதான் தேவையா இருந்தது. குளிர்ந்த தூய தண்ணீர். மிஷன் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. நான் ஒரு முறையும் கிவ் அப் பண்ணல. அதனால தான் நான் ஜெயிச்சேன். விருப்பம் இருந்தா வழியும் இருக்கும். நான் சின்ன காக்கா தான், ஆனா ஸ்மார்ட் காக்கா தானே. வாழ்க்கையில உழைச்சா வெற்றி நிச்சயம்தான். சரி நண்பர்களே, பிறகு சந்திப்போம். என்னால முடிஞ்சா உங்களால கூட நிச்சயமா முடியும். பார்த்தீங்களா நண்பர்களே, நான் கஷ்டமா இருந்தாலும் விட்டு போகவில்லை. எனது மூளையை வேலை செய்ய வைச்சேன். பிரச்சனைக்கு வழி கண்டுபிடிச்சேன். அதனால தான் நாம சொல்றோம், விருப்பம் இருந்தா வழியும் உண்டு. நீங்க கூட முயற்சி செய்யுங்க. ஸ்மார்ட்டா யோசிச்சீங்கன்னா உங்களால எதுவும் முடியாது என்பதில்லை.